போது அதை மறக்க சொல்லும் போது தமிழ் மனசு குளிர்ச்சின்னா வாயில் விடியல் ஒளிர்ச்சின்னா காத்தில் இருப்பு பரவச்சுன்னா எதிரிகள்லாம் பதறிச்சுன்னா யாரு 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 ஸ்டாலின் 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 தினம் பசியாரும் பிள்ளைங்க மனசுல நம்பிக்கை வீசுற அம்மாங்க கண்ணுல உலகத்து உழைக்கிற உழவங்க சிரிப்புல மனசுக்குள் கை தட்டும் எதிரிங்க வியப்புல ஸ்டாலின் வராது புது வரலாறு தமிழர் வீரம் அது அடங்காது ஜனனம் பார்க்கும் அது பணியாது ஸ்டாலின் வராது புது வரலாறு தீட்டின 1000 திட்டத்தில தமிழ்நாடே அடுத்த கட்டத்தில நமக்கு நிகராறு படைச்சோம் வரலாறு ஓஹோ நமக்கு நிகராறு படைச்சோம் வரலாறு ஸ்டாலின் வராது புது வரலாறு தமிழர் வீரம் அது அடங்காது ஜனனம் பார்க்கும் அது பணியாது ஸ்டாலின் வராது புது வரலாறு திட்டம் தமிழ்நாடு அடுத்த டெல்லியின் ஆளுகைக்கு தமிழ்நாடு என்றைக்கும் அடிபணியாது. எங்க தமிழ்நாடு எப்பவுமே டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான். விடியல் பயணம் காலை உணவு திட்டம் மகளிர் உரிமை புதுமை பெண் திட்டம் நான் முதல்வன் தமிழ் புதல்வன் ஸ்டாலின்னா ஸ்டாலின்டா நோய் நொடி இல்லா தமிழருக்காக மக்களை தேடி மருத்துவம் குடிசை இல்லா தமிழ்நாட்டுக்கு கலைஞரின் கனவு இல்லம் தமிழரின் உயிர்களை சாலையில் காக்க இன்னுயிர் காப்போம் ஒன்னா நம்ம சேர்க்கும் சக்தி யாரு ஒதுக்கும் ஆள ஓட விட்டதாரு உண்மைக்காக ஒலிக்கும் குரல் யாரு சமூக நீதி காக்கும் கோட்டை யாரு ஸ்டாலின் 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 வராது புது வரலாறு தமிழர் வீரம் அது அடங்காது ஜனனம் பார்க்கும் அது பணியாது ஸ்டாலின் வராது புது வரலாறு 75 ஆண்டா உழைக்க இந்த கட்சி நாம வாழும் மண்ணுக்கு பேரு வச்ச கட்சி துன்பம் வந்த போதெல்லாம் களத்தில் இறங்க கட்சி எதிரி நுழை சண்டெல்லாம் அடைச்சு வச்ச கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் அது எல்லாருக்கும் ஒன்னான குடும்பம் திராவிட முன்னேற்ற கழகம் அது வந்தாலே துன்பங்கள் விலகும் எந்த சாதாரண அரசரும் எங்களை ஆள முடியாது. இது தமிழ்நாடு. ஸ்டாலின் 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 வராது புது வரலாறு தமிழர் வீரம் அது அடங்காது ஜனனம் பார்க்கும் அது பணியாது ஸ்டாலின் வராது புது வரலாறு இது சும்மா தொடக்கம் தான். திராவிட மாடலுடைய வெர்ஷன் 2.0 இனிதான் லோடிங். கலைஞர்னா இமிடியேட்டா எனக்கு ஞாபகம் வருது மல்டி பர்சனாலிட்டி. ஒரு ஸ்டேஜ்ல ஏறி பேசினா அவரை மாதிரி முடியாது. கழக கண்மணிகளா என் அன்பு உடன்பிறப்புகளே, கலைஞர் மாதிரி ஒரு அரசியல் கொண்டு இந்தியாவில் யாருமே கிடையாது. அவர் நல்ல தலைவர். அவர் கலைஞர்னா பராசக்தி. ஆகாரத்திற்காக அழுக்கை சாப்பிட்டு தடாகத்தை சுத்தப்படுத்துகிறதே மீன். அதை போல கலைஞர்னா தமிழ் தான். முக்கனியா முத்தமிழை வளர்த்த மூவேந்த பரம்பரையில் வந்தவர்கள் நாம். நமது மொழிக்கு பெயர் தமிழ். 3 எழுத்து. 66ல இருந்து இந்திய எதிர்ப்பு போராட்டம் மோர் தேன் 60-70 இயர்ஸ் லைம் லைட்லயே இருப்பார். எப்பயுமே மீடியாவில் இருக்கட்டும், பேப்பர்ல இருக்கட்டும். தேர் cannot be a day without his நியூஸ். மீடியாவுக்கு பேட்டி கொடுக்கறதுல நம்பர் 1.
மற்றவங்களாம் ஓடிடுவாங்க. செக்ஷனை பேஸ் பண்ணியே ஒரு எல்லா இதுவும் இருக்கும். ஹெல்ப்புங்கிறது யாருக்கு பண்ணணும்னு சொன்னால், யாருக்கு நீடோ, யாருக்கு தேவை இருக்கோ அவங்களுக்கு தான் செய்யணும். ரிக்ஷா, கை ரிக்ஷா ஒழிப்பிலிருந்து, பிச்சைக்காரர்கள் மறுவாழ்விலிருந்து, கண்ணுளி வழங்கும் திட்டத்திலிருந்து, டிவிக்கு தர கேஸ் அடுப்பு இல்லாம இருந்தாங்க, இல்லாதவங்களுக்கு அது இலவசமா கொடுத்தாரு. தமிழ் மொழி வந்து செம்மொழி ஆக்குனது அவர்தான். காப்பீட்டு திட்டம் ஒன்று இது பண்ணி கொடுத்தாங்க. வயசானவங்கலாம் அதெல்லாம் கொஞ்சம் ஒரு பெனிஃபிட்டா இருந்தது. பெண்களுக்கு சம உரிமை, சொத்துல சம உரிமை வாங்கி கொடுத்தார். பசங்களுக்கு சைக்கிள், புத்தகம், நிறைய சலுகை எல்லாம் செஞ்சுக்கிறாரு. இடஒதுக்கீடு, இலவச மின்சாரம் 89 கொடுத்திருக்காரு. எல்லா திட்டமும் தமிழ்நாட்டில் வீட்டு வசதி வாரியம், ரேஷன், குடிநீர், மெட்ரோ வாட்டர். சென்னை ஃபுல்லாவே பிரிட்ஜில் நாங்கள் ஏறி போறோம். எந்த இடமா இருந்தாலும் உடனே போறோம்னா அவர் பண்ண சாதனையை தான். கலைஞரை யாருமே மறக்க முடியாது. அன்ஃபர்கெட்டபிள் ரீடர். சொசைட்டி cannot ignore him. அவர் மாதிரி ஒரு தலைவர் இதுக்கு மேல வரவும் முடியாது, இருக்கவும் மாட்டாங்க. Some people may not like him, but even they cannot ignore him. கண்டிப்பா மக்கள் மனசுல இருப்பார், எப்பவுமே இருப்பார். என் பேர் புனிதவதி. நான் ஸ்ரீ தொட்டிச்சியம்மன் குழுவிலேருந்து பேசுகிறேன். எங்கள் ஊர் வடமலாப்பூர். வெளி உலகமே தெரியாமல் இருந்துச்சு சார். ஆனால் எதுவுமே தெரியாது. நாங்கள் வீட்டுக்குள்ளே தான் இருந்தோம். ஆனால் வெளி உலகம் தெரியணும் அப்படின்னா நான் குழுவில் சேர்ந்து தான் எனக்கு வெளி உலகம் வந்துச்சு. நான் இந்த மாதிரிலாம் பேசுனதில்லை சார். மைக்கே பிடிச்சது கிடையாது. இப்போ இங்கே வந்து சார் மைக்கு பிடிச்சி பேசுகிற அளவுக்கு கொஞ்சம் தைரியம் வந்திருக்கு சார். இங்கே அப்போ உள்ளது வந்து எங்களை பெண்களை வந்து தனியாக ஒதுக்கி வச்சுருந்தாங்க. இப்போ பெண்கள்ங்கிறது வந்து முன்னாடி வந்து கொண்டு வந்திருக்காங்களா, எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது சார். குடும்பத்துக்கு ஒரு செலவாக இருக்கும்போது எங்கள் வீட்டுக்காரர் எனக்கு கொஞ்சம் உதவியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாருல்ல, அது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது சார். பரவாயில்ல, நம்ம ஒரு உழைப்புல நம்மளும் ஒரு குடும்பத்தை நம்ம கொண்டுட்டு வர்றது நம்மளுக்கு ஒரு பெருமை தானே சார். நம்பல இப்போ வந்து இங்க வந்து என்ன இப்படி சொல்றாங்களே, பொய்யா இருக்குமோ அப்படின்னு நான் நம்பல. ஆனா இப்பதான் சார் தெரியுது. அவங்கள பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. முத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையா இருந்துச்சு சார். என் பையன் கூட வர்றேன்னு சொன்னான். நானும் பாக்குறேம்மா, நான் பார்த்தது இல்லை அப்படின்னு சொன்னான். நான் பிறந்து இவ்வளவு வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் சார் பாக்குறேன். இந்த குழு மூலியமா தாண்டா பாக்குறேன், நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப பெருமைப்பட்டு வந்தேன் சார். இயற்கை அலங்கார பூ தயாரிக்கிறீங்களா? ஆமா. நீங்க தானே யோசிக்கிறீங்க? சரி சரி. உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்தாங்களா? ட்ரைனிங் கொடுத்தாங்க. என் வாழ்க்கையிலே சந்தோஷம்னா இது ஒரு சிறப்பான நாள் சார். எங்க அண்ணன்கிட்ட நான் பேசுறது மாதிரியே அவங்கள்ட்ட ஃப்ரீயா பேசுறது மாதிரி இருந்துச்சு. ஆனா பயமுறுத்தினாங்க, இப்படி அப்படியோ அப்படின்னு பயமுறுத்தினாங்க. இப்பெல்லாம் சொல்லக்கூடாது, அப்படிலாம் சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. ஆனா சார் பேசும்போது எங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீ ஆயிடுச்சு சார். எனக்கு ஒரு பயமா இருந்துச்சு. நான் அது மாதிரிலாம் பேசுனது இல்லை, யார்ட்டையும் பக்கத்துல போனது இல்லை. ஆனா சார் ஃப்ரீயா பேசும்போது நம்ம வீட்டுல ஒருத்தவங்க பக்கத்துல உட்காந்து பேசுறது மாதிரி கொஞ்சம் ஃப்ரீயா இருந்துச்சு சார். நல்லா இருந்துச்சு. எல்லாருக்கும் எல்லாம் எனும் திராவிட மாடல் ஆட்சியின் திட்டங்கள் அனைத்தும் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதால் ஒவ்வொரு வீட்டிலும் ஒருவராவது ஏதேனும் ஒரு திட்டத்தில் பயனாளியாக உள்ளனர். இத்தகைய நலத்திட்டங்களும் மாநிலத்தின் வளர்ச்சியும் தொடர்ந்திடவும், மாநில உரிமைகளுக்கான போராட்டங்களை உறுதியோடு முன்னெடுக்கவும், நமது மண், மொழி, மானம் காத்திடவும் தமிழ்நாட்டின் அனைத்து குடும்பங்களும் ஒரு குடையின் கீழ் ஒன்றாய் இணைந்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள வேண்டியது காலத்தின் கட்டாயமாக உள்ளது. துளியும் சமரசமின்றி நெஞ்சுரத்தோடு தமிழ்நாட்டின் உரிமைகளை காத்திடும் பொருட்டு ஓரணியில் தமிழ்நாடு என உறுப்பினர் சேர்க்கையை கழகம் முன்னெடுக்க வேண்டும் என இப்பொதுக்குழு தீர்மானிக்கிறது. கழகத்தின் சார்பில் ஏற்கனவே அமைக்கப்பட்டுள்ள பூத் கமிட்டிகள் மூலம் ஒவ்வொரு வாக்குச்சாவடிகளிலும் குறைந்தபட்சம் 30% வாக்காளர்களை கழகத்தின் உறுப்பினராக இணைத்திட இலக்கு நிர்ணயிக்கப்படுகிறது. வீடு வீடாக சென்று அரசின் திட்டங்களையும் உரிமை போராட்டங்களையும் எடுத்து கூறி தமிழ்நாட்டின் வாக்காளர்களை ஓரணியில் தமிழ்நாடு என்ற முன்னெடுப்பில் இணைப்பதற்கான செயல்களை மேற்கொண்டு அடுத்து வரும் 2 மாதங்களில் மாவட்ட, பகுதி, நகர, ஒன்றிய, பேரூர், வட்ட, கிளை கழக செயலாளர்கள் தங்களுக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ள இலக்கினை நிறைவு செய்திட வேண்டும். அனைத்து சார்பு அணிகளின் நிர்வாகிகள் தொடங்கி வாக முகவர்கள் வரை கழகத்தின் அனைத்து உடன்பிறப்புகளும் இதில் முழு மூச்சாக உழைத்திட வேண்டும். புதிய உறுப்பினர் சேர்க்கை பணியை தொகுதி பார்வையாளர்களும் மாவட்ட செயலாளர்களும் முழுமையாக கண்காணித்து வெற்றிகரமாக்கிட வேண்டும் என இப்பொதுக்குழு தீர்மானிக்கிறது.